வெல்கம் டு அனிமேஷன் சேனல் தமிழ். இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சீசன் 1 ஃபஸ்ட் எபிசோட பற்றி தான் கேஸ் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனலுக்கு பார்க்குறவங்க எல்லாரும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை 1 மில்லியன் யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா. 1 மில்லியன் டார்கெட் ஓகேங்களா. நாங்கள் இடத்துல போயிடலாம். ஃபஸ்ட்டு சீன்லேயே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேர் என்னது, இவன் பேர் யாருன்னா ஜுஜுட்சு கொஷனில் கோஜோவையும் இத்தாதாரியும் காமிக்கிறாங்க. நம்ம கோஜோ சொல்கிறாரு அவனை இங்கேயே வச்சு சாவடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கட்டி வச்சுருக்காரு நம்ம கோஜோ. அப்படியே மேலே போய் ஸ்க்ரீனு ஓகேங்களா. ஸ்க்ரீன் மேலே போயிடுச்சு. உன்னை வந்து நான் உயிர் பிச்சை வேணால் போடுறேன் வேணால் நீ பண்ணுன்னு சொல்லுவோம். ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு வருது. அது இத்தாதாரி எடுத்து பேசுகிறான். இங்கே ஒரு நர்ஸு பேசுகிறாங்க. பேசிட்டு இங்கே பார்த்தா ஃபுட்பால் கிரவுண்டு காமிக்கிறாங்க. இது வந்து சபிக்கப்பட்ட ஆற்றல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி யூஜி டீம் ஸ்கூலில் ரிசர்ச்சும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து இப்போ பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே ஒரு சபிக்கப்பட்ட ஆத்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம யூஜி இத்தாதாரியும் அவங்களோட டீமும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்கல்ல, உண்மை நீ நம்புங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி விளையாட்டுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க யூஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுவாங்க. திட்டும் போது வந்து பாவம் நம்ம யூஜி உடஞ்சிரும். அப்புறம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம் வரும். ஸ்போர்ட்ஸ் கேமில் வந்து முன்மணிலாம் நம்ம யூஜி அடுத்து வந்து பூ வாங்கிட்டு போயிருப்பேன். யாருக்குன்னு பார்த்தா அவங்க தாத்தாக்கு. அவங்க தாத்தா கத்துவார், நானே கொஞ்ச நாள் தானே இருக்க போகிறேன், ஏன்டா வந்து நான் சொல்கிற பேச்சுலாம் கேள்றான், நல்லா அவன் இருந்தால் போய் நான் இருறா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களே சாவ கிடக்குறீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவன் யூஜியே சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்மளோட எனக்கு சொல்லுவாங்க சாவதான் போடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா திரும்பி படுக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஜியும் இது பண்ணுறான். கடைசியில் பார்த்தா வந்து அவன் யூஜி வந்து அவங்களோட மெடிக்கல் டீமை கூப்பிட்றான். வந்து அவங்க தாத்தா இறந்துட்டாரு ஓகேங்களா. நம்ம யூஜி அழுகிறான். அப்போ தான் புரியுது நம்ம தாத்தா வந்து லாஸ்ட்டாக சொல்லியிருப்பாரு நீ வந்து நல்ல பையனாக இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் வந்து நம்ம யூஜி நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பான். விடுங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இங்கே பார்த்தா யாருன்னு தெரில வந்து பாரு இந்த மாதிரி உனக்கு ஹேண்ட் கிடச்சிச்சின்னா சொல்லு, அதுதான் வந்து சபிக்கப்பட்ட ஒரு ஆற்றல், இது வந்து நிறைய இடத்துல இருக்குது, ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் வந்து அதை பற்றி எல்லாமே காமிச்சிட்ருப்பாங்க. இது இந்த ஹேண்ட்ஸை காமிப்பாங்க. அது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்னா ஹேண்ட்ஸ். இது வந்து ஏன் வந்து ரொம்ப ஆபத்தானதுன்னு கேட்கும்போது இது வந்து சுக்னான்ற ஒரு சபிக்கப்பட்ட ஆற்றலோட ஹேண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நம்ம அவன் பேர் எனக்கு தெரியல, கைசன் வச்சுக்கலாம், கைசன் சொல்லுவான். கைசன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இங்கே வந்து ஒரு சிட்டி மாதிரி காமிப்பாங்க. அங்கே பார்த்தா அவங்களோட 2 டீம் வச்சு அந்த ஹேண்டை வச்சுருப்பாங்க. திறப்பாங்க இந்த ஹேண்டை. அப்போ தான் அந்த சுக்குனா ஹேண்டு வந்து கையில் கிடைக்கும். டக்குன்னு லைட் ஆஃப் ஆயிடும். மேலே பார்த்தா ஒரு சபிக்கப்பட்ட ஒரு நம்ம யூஜியும் அவரோட கைசனும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸே எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ வந்து போ அப்படின்னு சொல்லி ஓடி போகிறாங்க. அவங்க அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதை வேல்டை வந்து நம்ம கைசன் பார்க்கும்போது இங்கே பயந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சபிக்கப்பட்ட ஆற்றலுக்கும். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து கைசன் ஒருத்தர் இருப்பான்ல, அது வந்து நாயை விட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். எங்களை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது சபிக்கப்பட்ட ஆற்றல் நம்ம யூஜிக்கு தெரியும். அவங்க தாத்தா வந்து இன்னொரு ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாரு, நீ உனக்கு பிடிச்சவங்காண்டி வந்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை நினச்சிட்டு நம்ம யூஜி என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேலே ஏறுவான். ஏறிக்கிட்டு இருக்கும்போது அவனோட டீம்மேட்டில் ஒருத்தவங்க வந்து இந்த காற்றல் வந்து கால் நிறைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து யூஜி சட்டு அடிச்சு போடாங்கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்து எல்லாரையும் அடிப்பான். அப்போ கைசன் கேட்பான், உனக்கெல்லாம் இது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சபிக்கப்பட்ட ஆற்றலோட வரலை வந்து சாப்பிட்றோம் நம்ம யூஜி. அப்புறம் கோஜோ சொல்லுவான், அவன் வந்து என்னோட பவர்ஃபுல்ல கிடையாதுன்னு சொல்லுவான். நம்ம கோஜோ அதனால தான் இப்போ வந்து அடைச்சி வச்சிருக்கோம். பை.